எப்போ பிளட் செக் அதெல்லாம் எனக்கு தெரியுங்கண்ணா. அதாவது எனக்கு என்னென்னா, எனக்கு பிளட் லோவாக இருக்குது அப்படின்னாவே ஒரு சில என்ன சொன்னால் அறிகுறிகள் இருக்கும். அதை வச்சு கண்டுபிடி எனக்கு இப்போலாம் அதெல்லாம் இல்லை. நான் சின்ன வயசில் இருக்கும்போது எனக்கு அந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து நர்சிங் படிக்க ஆரம்பித்தேன். நர்சிங் படித்ததே வந்து இந்த எனக்கு பிளட் லோவாக இருக்குது அப்படிங்கனால அதை கண்டுபிடிக்கணும், அது எதனாலன்னு கண்டுபிடிக்கணும்னு தான் நான் நர்சிங் படித்தேன். நர்சிங் படித்து முடித்தோடனே இப்போ வந்து எனக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் யாருக்குமே அந்த மாதிரி ப்ராப்ளம் வராது. அந்த அளவுக்கு நான் பார்த்துக்குவேன். ஆமாம், இன்ஸ்டாவில் வீடியோஸ் இப்போ போட்டுட்ருக்கேன். நான் இப்போ ஒரு 1 வீக்காக தான் போடுறேன். இன்ஸ்டா, ஃபேஸ்புக் 2லேயுமே வீடியோஸ் போட்டுட்ருக்கேங்க. அதுக்கு முன்னாடிலாம் யூஸ் பண்ணதில்ல. இப்போ வந்து போட்டுட்ருக்கேன். என் இன்ஸ்டா, ஃபேஸ்புக் ஐடி யூடியூப்லேயே இருக்குங்க. எல்லாத்துக்குமே ஒரு கோல் இருக்கும். அதாவது ஒரு ஐடியா இருக்கும். நான் இதை தான் படிக்கணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு. எனக்கு அதே மாதிரி எனக்கு அடிக்கடி உடம்பு முடியாமல் போகுது. அது என்ன ரீசன் தெரியாமல் எங்கள் வீட்டில் ரொம்ப பயந்தாங்க. அதுக்காக அந்த ரீசனுக்கு தெரிஞ்சுக்கணும், என்ன வந்து நான் பார்த்துக்கணும், என்னை நம்பி இருக்கவங்கள பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக நர்சிங் படித்தேன். இப்போ வந்து எங்கள் வீட்டில் இருக்க என்னோடய பேரண்ட்ஸும் சரி, என் கூட பிறந்தவங்க, என்னோடய பிள்ளைங்க, என்னோடய ஹஸ்பண்ட் எல்லாத்தையுமே, என்னோடய ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன். அவங்களுக்கு அந்த ஒரு என்ன சொன்னால் எது சாதாரண விஷயமா இருந்தாலும் நான் பார்த்துக்கிற மாதிரி இருக்குது. அதாவது மெடிசன் சம்மந்தமாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நானே பார்த்துக்கிற மாதிரி இருக்குது.